ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அஞ்சரை பெட்டி. இந்த அஞ்சரை பெட்டி இல்லாத வீடே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ அஞ்சரை பெட்டி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாடலில் வச்சுருப்போம். அதுக்கப்புறம் அதில் உள்ள ஸ்டோர் பண்ணுற திங்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி வச்சுட்டா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போதைக்கு நம்ம எடுத்துகிட்டு உட்காந்து கொட்டிகிட்டு இருக்காமல் இதுவும் நம்மளுடைய நேரத்தை மிச்சப்படுத்தும். ஸோ அதுக்காக நான் எல்லாமே ஃபுல் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, மசாலாவுடைய பொருட்கள் நமக்கு என்னென்ன மசாலா தேவையோ அந்தந்த பாக்ஸ் வந்து கொஞ்சம் காலியாக இருந்துச்சு. அதையுமே நம்ம ஃபுல் பண்ணி வச்சுட்டோம்னா இதுவும் நமக்கு வந்து இஃப்தாருக்கு சமைக்கிற டைமில் ஸோ எல்லாத்துக்குமே நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு நான் வந்து தனித்தனி மசாலாவுக்கும் ஒவ்வொரு பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இது பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள், அப்புறம் வந்து மீன் குழம்பு வத்த குழம்புக்குள்ள மசாலா, அப்புறம் வந்து பிரியாணி மசாலா, அப்புறம் கறி குழம்புக்கு உள்ள மசாலான்னு எல்லா மசாலாவும் ஃபில் பண்ணி வச்சாச்சு. கறி குழம்பு, குருமாவுக்கு தனியாக ஒரு மசாலா, அப்புறம் நம்மளுடைய தாலி குழம்பு மசாலா. ஸோ எந்த மசாலா உங்களுக்கு வேணும்னாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நோம்புக்கான பேட்ச் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ எல்லாருக்கும் வந்து டிஸ்பேட்ச் பண்ணி அனுப்பியாச்சு. ஸோ இதில் வந்து என்னுடைய இன்ஸ்டாலுடைய பேஜ் லிங்க் வந்து கமெண்ட்டில் கொடுக்குறேன். அதில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் என்னால் அப்டேட் பண்ண முடியல, அது ஒரு இது. அப்புறம் வந்து சமோசா சீட்டு அதுவுமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இதையுமே அதுக்கு தக்கன ஒரு பாக்ஸில் வந்து போட்டு வைக்கணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.